ஆர்கனைசேஷன் நேம் ஜிஐசி. இதோட ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா, ஜெனரல் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா. இது வந்து ஒரு சென்ட்ரல் கவர்ன்மென்ட் ஆர்கனைசேஷன். இது ரிலீஸ் ஆயிருக்க ஒரு ரெகுலர் பேசிஸ், அதாவது பெர்மனன்ட் ஜாப்ஸ்க்கு உண்டான நோட்டிஃபிகேஷன் வந்து இந்த வீடியோல பார்க்கலாம். போஸ்டோட நேம் பார்த்தீங்கன்னா, ஸ்கேல் 1 ஆஃபீசர், அசிஸ்டன்ட் மேனேஜர் கிரேட்ல வரும். டோட்டல் வேகன்சி 110 இருக்கு. சேலரியோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா, 50,925 இருந்து 96,765. இது வந்து பெர்மனன்ட் சேலரி. அப்ளை பண்றதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா, டிசம்பர் 19, 2024. டைம் வந்து கம்மியா இருக்கு. அப்ளை பண்றதுக்கான ஸ்டார்ட் டேட் வந்து டிசம்பர் 4. ஜாப் லொகேஷன் ஆல் ஓவர் இந்தியா. ஸோ இந்தியாவில் வந்து எந்த ஸ்டேட்லையும் எந்த சிட்டிலையும் உட்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்ளை மோட் வந்து ஆன்லைன். ஆன்லைனில் எந்த லிங்கை கிளிக் பண்ணி எப்படி அப்ளை பண்ணணுன்ற அந்த டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா, கிராஜுவேஷன் இன் எனி டிசிப்ளின், எனி டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாம். அது 3 இயர்ஸ் வந்து சயின்ஸ், ஆர்ட்ஸ் அந்த டிகிரியாக இருக்கலாம். அல்லது 4 இயர்ஸ் இன்ஜினியரிங், பிஇ, பிடெக் அந்த மாதிரி ஏதாவது இருக்கலாம். எம்சிஏ, பிசிஏ இந்த மாதிரி எனி டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்க கேண்டிடேட்ஸ். ஜென்ரல் கேண்டிடேட்ஸ்க்கு 60% வந்து உங்களோட அகாடமிக்கில் மார்க்ஸ் இருக்கணும். எஸ்சி, எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு 55% இருந்தாலும் அவங்க அப்ளை பண்ணிக்கலாம். சேலரி டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி பார்த்தது போல் 51,000லேருந்து 97,000 அந்த ரேஞ்சில் இருக்கும். டோட்டல் கிராஸ் சேலரி மந்த்லி பார்த்தீங்கன்னா, அப்ராக்சிமேட்டாக 85,000 வந்து உங்களுக்கு வந்து கையில் வர மாதிரி இருக்கும். ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா, மினிமம் 21, மேக்ஸிமம் 30 இயர்ஸ். இது வந்து ஜென்ரல் கேண்டிடேட்ஸ்க்கு. மற்ற ஓபிசி, எஸ்சி, எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு ஒரு சில எக்ஸ்டென்ஷன்ஸ் உண்டு. அது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ரூல்ஸ் படி இருக்கும். அப்ளிகேஷன் ஃபீ பார்த்தீங்கன்னா, ஜென்ரல் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து ₹1,000 ப்ளஸ் ஜிஎஸ்டி. ஸோ 1,180 கிட்ட இருக்கும். உங்களோட எலிஜிபிலிட்டி, ஏஜ் லிமிட் இது எல்லாத்தையும் கரெக்டாக வெரிஃபை பண்ணிட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஒன்ஸ் வந்து அப்ளிகேஷன் ஃபீ பே பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு ரீஃபண்ட் கிடைக்காது. எஸ்சி, எஸ்டி, ஃபீமேல் கேண்டிடேட்ஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா, அப்ளிகேஷன் ஃபீ கிடையாது. அவங்க ஃப்ரீயாக அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ மீதி இருக்க கேண்டிடேட்ஸ்க்கு தான் வந்து 1,180 வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் ஆன்லைன்லேயே அதை பே பண்ணிக்கலாம். டிடி அப்புறம் வந்து ஆஃப்லைனில் போய் பேங்க்கில் போய் அப்படிலாம் பே பண்ண முடியாது. அப்ளை பண்ணும்போதே நீங்கள் ஆன்லைனில் பே பண்ணுற மாதிரி இருக்கும். செலக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா, இனிஷியலாக வந்து ரிட்டன் டெஸ்ட் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து குரூப் டிஸ்கஷன், ஃபைனலாக வந்து இன்டர்வியூ இருக்கும். ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து மெடிக்கல் எக்ஸாமினேஷன் பண்ணிவிட்டு ஃபிட்டாக இருந்தால் வந்து உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் இருக்கும். அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா, டிசம்பர் 19. எக்ஸாமினேஷனோட டேட் பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் இயர் ஜனவரியில் வந்து 5th வந்து அப்ராக்சிமேட் டேட் வந்து இப்போ இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஃபியூச்சரில் ஏதாவது மாறுச்சுன்னா உங்களுக்கு அப்டேட் பண்ணுவாங்க. நம்மளோட வெப்சைட் அப்புறம் வந்து டெலிகிராம், வாட்ஸ்அப் குரூப்லலாம் வந்து இன்கேஸ் ஏதாவது அப்டேட் இருந்துச்சுன்னா நம்ம வந்து உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவோம். ஸோ அதனால் வந்து இந்த டெலிகிராம், வாட்ஸ்அப் குரூப் இதெல்லாம் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கான லிங்க் டீட்டெயில்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, நம்ம யூடியூப் சேனல்லே இருக்குது. பேஜ் பாட்டம் பார்த்தீங்கன்னா, இம்பார்ட்டன்ட் லிங்க் செக்ஷனில் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனுக்கு ஒரு பட்டன் இருக்குது. இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஒரு பிடிஎஃப் ஓப்பன் ஆகும். ஸோ ஜென்ரல் இன்சூரன்ஸ் கம்பெனி ஆஃப் இந்தியா, இது வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கம்பெனி. இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்தது போல் அந்த டீட்டெயில்ஸ் இங்கே இருக்குது. கால் லெட்டர் வந்து இந்த எக்ஸாமுக்கு 1 வீக் முன்னாடி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கான அப்டேட்டும் நம்ம சேனலில் ரிலீஸ் ஆகும். ஸோ ஜென்ரல் ஸ்ட்ரீம், அதாவது இந்த டோட்டல் 110 வேகன்சியும் எந்தெந்த ஸ்ட்ரீம்ஸ் கீழெல்லாம் வந்து எவ்வளோ நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் இருக்குன்ற அந்த டீட்டெயில்ஸ் இங்கே இருக்குது. ஜென்ரல் ஸ்ட்ரீம்ஸில் பார்த்தீங்கன்னா 18 வேகன்சிஸ் இருக்குது. ஸோ எனி கிராஜுவேஷன். அப்புறம் லீகல், லா முடிச்ச கேண்டிடேட்ஸ்க்கு ஒரு 9 வேகன்சி இருக்குது. ஹெச்ஆர் கேண்டிடேட்ஸ்க்கு ஒரு 6 வேகன்சிஸ் இருக்குது. இன்ஜினியரிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 வேகன்சி. அதுலேயும் வந்து டிசிப்ளின்ஸ் கொடுத்துருக்காங்க. மெரைனில் ஒரு வேகன்சி, ஏரோநாட்டிக்கலில் ஒரு வேகன்சி, மெக்கானிக்கலில் ஒரு வேகன்சி, சிவிலில் ஒரு வேகன்சி, அப்புறம் வந்து எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் இதெல்லாம் வந்து ஒரு வேகன்சி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐடி கேண்டிடேட்ஸ், பிஇ, பிடெக்கில் கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, இசிஇ, எலக்ட்ரானிக்ஸ், டெலிகம்யூனிகேஷன்ஸ் இந்த மாதிரி வேரியஸ் டிசிப்ளின்ஸ் இருக்கும். ஸோ அதில் மட்டும் பார்த்தீங்கன்னா 22 வேகன்சிஸ் இருக்குது. அப்புறம் ஆக்சுவரி அதில் வந்து ஒரு 10 வேகன்சிஸ் இருக்குது. இன்சூரன்ஸில் ஒரு 20 வேகன்சி, எம்பிபிஎஸ் மெடிக்கல் கேண்டிடேட்ஸ்க்கு ஒரு 2 வேகன்சி, ஃபினான்ஸில் வந்து ஒரு 18 வேகன்சி இருக்குது. பிகாம் கம்ப்ளீட் பண்ண கேண்டிடேட்ஸ் வந்து ஃபினான்ஸ் ஸ்ட்ரீம்ஸில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ எல்லாத்தையும் கம்பைன் பண்ணும்போது டோட்டல் 110 இருக்குது. ஸோ இந்த டோட்டல் 110 வேகன்சியும் எந்தெந்த கேட்டகரி கீழே எவ்வளோன்ற அந்த ரிசர்வேஷன் டீட்டெயில்ஸ் இங்கே ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த டேபிள் இருக்குது. ஸோ ஜென்ரல் கேண்டிடேட்ஸ்க்கு 43 வேகன்சி, எஸ்சி கேண்டிடேட்ஸ்க்கு ஒரு 15 வேகன்சிஸ், எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு 10 வேகன்சி, ஓபிசி கேண்டிடேட்ஸ்க்கு ஒரு 34, இடபிள்யூஎஸ் கேண்டிடேட்ஸ்க்கு 6 வேகன்சிஸ். இந்த ஸ்பிட்டப்பில் தான் உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் இருக்கும். ஏஜ் கிரைட்டீரியா, உங்களோட மினிமம் ஏஜ் பார்த்தீங்கன்னா நவம்பர் 1, 2024 படி 21 இருக்கணும். மேக்ஸிமம் வந்து 30 இயர்ஸ்க்குள்ளே இருக்கணும். சாய்ஸ் ஆஃப் சென்டர் ஃபார் ரிட்டன் டெஸ்ட். ஸோ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் பார்த்தீங்கன்னா ரிட்டன் டெஸ்ட் இருக்கும். அதுக்கான எக்ஸாம் சென்டரோட டீட்டெயில்ஸ் லிஸ்ட் இருக்குது. ஸோ ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் எந்த சிட்டின்ற டீட்டெயில்ஸ் இருக்குது. இப்போ தமிழ்நாட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 4, 5 சிட்டிஸ் இருக்குது. சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, திருநெல்வேலி. ஸோ இந்த 4 சிட்டிஸில் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி அட்டன் பண்ணிக்கலாம். எக்ஸாமினேஷனோட அந்த ஸ்கீம், அதாவது சிலபஸ் டீட்டெயில்ஸ் இருக்குது. ஜென்ரல் ஸ்ட்ரீம்ஸ், அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு ஸ்ட்ரீம் வைஸாக வந்து டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ ஜென்ரல் ஸ்ட்ரீம்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 பார்ட்ஸ் இருக்குது. பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி. ஃபஸ்ட்டு அப்ஜெக்டிவ் டைப்பில் இருக்கும் பார்ட் ஏபி. பார்ட் சி பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் இருக்கும். ஸோ டீட்டெயில்டாக எழுதுகிற மாதிரி இருக்கும். ஒவ்வொன்றுக்கு வந்து என்ன சப்ஜெக்ட்ஸ் இருக்குது, அதுக்கான மார்க்ஸு, அப்புறம் வந்து நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்குது. அதே போல் ஒவ்வொரு ஸ்ட்ரீம்ஸுக்கும் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க டீட்டெயில்ஸ். ஃபஸ்ட்டு ஜென்ரலுக்கும், அதுக்கப்புறம் வந்து ஸ்பெஷலிஸ்ட் ஸ்ட்ரீம்ஸ். ஸ்பெஷலிஸ்ட்னா எம்பிபிஎஸ், ஹெச்ஆர், ஐடி,
மெடிக்கல், ஃபினான்ஸ் இந்த மாரி வேரியஸ் ஸ்ட்ரீம்ஸ் இருக்கு. ஸோ அது எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா, செகண்ட் டேபிள்ல இருக்க இந்த டீட்டெயில்ஸ செக் பண்ணிக்கங்க. பேஜ் நம்பர் 14 வந்தீங்கன்னா, அப்ளிகேஷன் ப்ரொசீஜர் டீட்டெயில்ஸ் இருக்கு. ஸோ ஆன்லைன்ல அப்ளை பண்றப்ப என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்க ரெடி பண்ணி வச்சுக்கணுன்ற அந்த டீட்டெயில்ஸ் வந்து இதுல இருக்கும். ஸோ எப்படி அப்ளை பண்ணணுன்ற அந்த ஸ்டெப்ஸ், டீட்டெயிலான ஸ்டெப்ஸ் இங்க இருக்கு. அதேபோல அப்ளிகேஷன் ஃபீ ஆன்லைன்ல எப்படி பே பண்ணணும் அந்த டீட்டெயில்ஸும் இதுல இருக்கு. இதுல பார்த்தீங்கன்னா, கைட்லைன்ஸ் ஃபார் ஸ்கேனிங் அண்ட் அப்லோட் டாக்குமெண்ட்ஸ் அந்த செக்ஷன்ல ஆன்லைன்ல அப்ளை பண்றதுக்கு என்னெல்லாம் டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்க ஸ்கேன் பண்ணி ரெடியா வச்சுக்கணுன்ற அந்த டீட்டெயில்ஸ் இருக்கு. இப்போ வந்து ஒவ்வொரு டாக்குமெண்ட்டும் அது என்ன சைஸ்ல இருக்கணும், என்ன ஃபார்மேட்ல இருக்கணும், என்ன டைமென்ஷன்ல இருக்கணும், ஃபைனல் சைஸ் 20 கேபி டூ 50 கேபி ஃபோட்டோகிராஃப்க்கு இந்த சைஸ்க்கு மேல இருந்தா அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் வரும். ஸோ இதே மாரி ஒவ்வொரு டாக்குமெண்ட்ஸையும் நீங்க செக் பண்ணி, அந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் படி நீங்க ரெடி பண்ணி உங்களோட சிஸ்டம்ல சேவ் பண்ணி வச்சுக்கங்க. அப்ளை பண்றதுக்கு முன்னாடி இத ரெடி பண்ணிட்டு, அதுக்கப்புறம் ஆன்லைன்ல அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். முக்கியமான எல்லா டீட்டெயில்ஸும் பார்த்துட்டோம். இப்போ ஆன்லைன்ல அப்ளை பண்றதுக்கு நம்ம பேஜ் பாட்டம் வந்தீங்கன்னா, அப்ளை ஆன்லைனுக்கு ஒரு பட்டன் இருக்கும். இந்த கிரீன் கலர் பட்டன கிளிக் பண்ணுங்க. அப்ளை பண்றதுக்கான அஃபிஷியல் லிங்க் இது. இதுல ஸ்டார்ட் டேட், எண்ட் டேட் இருக்கு. ரைட் சைட்ல பார்த்தீங்கன்னா, எல்லோ கலர்ல வந்து அப்ளை பண்றதுக்கான லிங்க் இருக்கு. இந்த எல்லோ கலர் பட்டன கிளிக் பண்ணுங்க. ஒரு 6 ஸ்டெப்ஸ் வரும். ஒவ்வொரு ஸ்டெப்லயும் இங்க ஸ்டார் போட்டுருக்க எல்லா டீட்டெயில்ஸ், எல்லா ஃபீல்ட்ஸும் வந்து மேண்டேட்டரி. இத ஃபில் பண்ணிட்டு, பாட்டம்ல சேவ் அண்ட் நெக்ஸ்ட் குடுத்தீங்கன்னா, அடுத்தடுத்த ஸ்டெப் போகும். இதுல கேட்டிருக்க டீட்டெயில்ஸ் பிளஸ் நீங்க ஸ்கேன் பண்ணி வச்சிருக்க டாக்குமெண்ட்ஸ அங்க கேட்டிருக்க டீட்டெயில்ஸ்ல அப்லோட் பண்ணிட்டு, லாஸ்ட் ஸ்டெப்ல வந்து அப்ளிகேஷன் ஃபீ பே பண்ற மாரி இருக்கும். ஸோ ஜெனரல் கேண்டிடேட்ஸ் மட்டும் வந்து 1180 பே பண்ணணும். அதையும் பே பண்ணிட்டு சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா, உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து சப்மிட் ஆயிரும். உங்களுக்கு இமெயில் கன்ஃபர்மேஷனும் வந்துரும். ஸோ அந்த லாகின வந்து சேவ் பண்ணி வச்சுக்கங்க. ஃபியூச்சர்ல அட்மிட் கார்ட் டவுன்லோட் பண்றதுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்ளை பண்றதுக்கு லாஸ்ட் டேட் December 19, 2024. இன்ட்ரெஸ்ட் இருக்க கேண்டிடேட்ஸ் உங்களோட ஏஜ் லிமிட், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இது எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு, லாஸ்ட் டேட் வரைக்கும் வெயிட் பண்ணாம இமிடியேட்டா அப்ளை பண்ணிருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஜாப் சர்ச் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இந்த ஜாப் ரிலேட்டடாக ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.